வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவங்க பெண் ஆட்டோ ஓட்டுநர் இருந்தாங்க. அவங்க ஸ்டாண்டில் இருந்தாங்க. ஒருத்தர் அவசரமாக வந்தார். கை தட்டி கூப்பிட்டாரு, ஆட்டோ ஒன்று கூப்பிட்டாரு. உடனே அந்த அம்மா வேகமாக வந்து அதை நிறுத்துறாங்க. எங்கே சார் போகணும் என்னென்னு. உடனே பார்த்ததும், லேடிஸா, நீங்கள் லேடியா, உங்களை நம்பிலாம் வர முடியாதுமா, நீங்கள் எந்த டைமுக்கெலாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க, ஒழுங்காக நல்லா ஓட்டுற ஆம்பளைங்களே ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, நீங்கள் பொம்பளைங்களாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ட்டு மறுத்துருவாங்க. அவர் மறுத்துருவார். சரி, அந்த அம்மா சரி இப்படிலாம் சொல்லாதீங்க சார்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. வாக்குவாதம் பண்ணுறதுல எதுவும் பயணம் இல்லை, அவருடைய புரிதல் அவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே அப்படியே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு ஒருத்தர் வந்து ஆட்டோ கூப்பிடுவார். கூப்பிட்டு இது மாதிரி அவசரமாக போகணும் ஹாஸ்பிட்டலுன்னுவாங்க. சரி வாங்கன்ட்டு இட்டுன்னு போவார். இட்டுன்னு போயிட்டு ஒரு பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அது கடைசியில் பார்த்தா பேஷண்ட்னா ஹார்ட் அட்டாக் வந்து இது பண்ண, ஏற்கனவே ஆட்டோவில் வரமாட்டேன்னு சொன்னார் இல்லையா, கோவமாக கத்தினார் இல்லையா, அவர் தான் அந்த பேஷண்ட்டு. அவர் பையன் தான் கூப்பிட்டு அழைச்சிட்டு போனார். அவங்க டைமுக்கு கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போய் டைமில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணிவிட்டு நல்ல வேலை டைமுக்கு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட அவருக்கு உயிருக்கு ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட. அந்த இது மறுப்பு தெரிவித்தால அந்த பையன் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவருடைய பையன்கிட்ட டாக்டர் சொன்னார். அப்போ டாக்டர் சொன்னதும் அந்த பையன் ரொம்ப நெகிழ்ச்சியாக, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆட்டோ டிரைவர் தான், இவங்க தான் கொண்டு வந்து சரியான நேரத்துக்கு சேர்த்தாங்க, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணுன்ட்டு உடனே வந்து அவங்களுக்கு மண்டிட்டு நன்றி சொல்கிறார். நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கள் அப்பா இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப தழுத்த குரலில் நன்றி சொல்கிறாரு. அதே நேரத்தில் மேடம், நீங்கள் வந்து எங்கள் அப்பா உங்களை திட்டினார், நான் அன்றைக்கி வீட்டிலே பார்த்தேன், இது பண்ணும்போது அவங்கள காலைல உங்கள் ஆட்டோவில் ஏற மாட்டேன்னு சத்தம் போட்டார், நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம அவர் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்க, உங்கள் மனித நேயம் ரொம்ப பாராட்டத்தக்கது, எங்கள் அப்பா தான் தப்பு பண்ணார் அப்படின்ட்டு சொல்லுவார். அதில் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையில் மனிதர்கள் இவ்வளோ மாறி மாறி எப்படி எப்படியோ சிந்தனையில் இருப்பாங்க, எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னுடைய வேலையை தான் நான் செஞ்சேன், நான் வந்து புதுசாக செய்யலை, நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் இது பண்ணுவாங்கன்ட்டு அவங்க இது பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதை உடனே ஒரு காசு கொடுக்குறாரு ஆட்டோவுக்கு எவ்வளோன்னு. இல்லை, ஆட்டோ வந்து இதுக்கு வந்து மகப்பேருக்கு மட்டும் இலவசம் கிடையாது, மருத்துவமனை செல்வதற்கும் ஆட்டோ இலவசம் தான், நீங்கள் எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் போய் அவங்க அப்பாவோட சொன்னது. அவங்க அப்பா ரொம்ப மனம் வருந்தி, நான் தப்பாக தான் நினச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க பையன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இது பண்ணுவார். அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம வேலை செய்கிறது வந்து ஆணா பெண்ணான்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளை கொண்டு போய் கரெக்டாக சேர்ப்பாங்களா அப்படின்றது தான். இன்றைக்கி ஈக்குவலண்ட்டாக ஆணுக்கு வேறு பெண்கள் வந்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் யாரையும் நம்ம பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது, அவங்களுடைய வேலை சரியாக செய்கிறாங்கன்றது தான் பார்க்கணும். தவிர அவங்களுக்கு ஒரு இனத்தால் வச்சு பாலினத்தால் வச்சு அவங்கள தவறாக நினைக்கக்கூடாதுன்றது தான் அந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.